ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல அவருக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம். எம்மாவூஸ் சீடர்களிடம் அவர் கேட்கிறார், ஏன் நீங்கள் முகவாட்டத்தோடு இருக்கிறீர்கள்? அவங்க நடந்ததை எல்லாம் சொல்கிறார். ஆண்டவர் எதுவும் தெரியாத ஒரு மாதிரி, அப்படியே அவர் உயிர்த்தெழல, அவர் பாடுபடலன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்கிறார். நம்முடைய கதைகளை கேட்பது என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிடிக்கும். God loves to listen to our story. கதை கேட்கறதுன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரத்தில் நம்முடைய கதைகளை நாம் இறைவனிடம் சொல்வதில்லை. இன்று இது நற்செய்தி நமக்கு சொல்கிறது, நாம் மீண்டும் வருவது நம்முடைய கதையை அவரோடு பகிர்ந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை அவரோடு பகிர்ந்து கொள்ள. எப்பொழுதெல்லாம் திருபலிக்கு நீங்கள் வருகிறீர்களோ, மீண்டுமாக அந்த திருபலியின் இறுதியில், ஐயோ நான் இந்த வாரம் செய்தது எதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லனா, அந்த திருபலிக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அவரிடம் நாம் அறிக்கை செலுத்த வருகிறோம். we come to report. மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிக்கை சொல்ல வேண்டும். a company grows because of that reporting. எங்கு நான் தோல்வியுற்றிருக்கிறேன், எங்கு நான் வெற்றி செய்திருக்கிறேன், அங்குதான் எனக்கு தெரியும் ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது. இல்லை என்றால் நமக்கு தெரியாது. எந்த இடத்தில் நான் மீண்டும் மீண்டுமாக தோற்று கொண்டிருக்கிறேன், எந்த இடத்தில் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறேன், அவரிடம் நான் சொல்லும் பொழுதுதான் தெரியும். ஆண்டவரை நாம் இங்கு மீண்டுமாக சந்திக்க அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 16வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் நம்முடைய ஆயராக, நம்முடைய மேய்ப்பராக இருக்கின்றார். அவர் நமக்கு ஆயராக இருக்க நமக்கு குறை ஏது? ஒவ்வொரு திருபலியிலும் இந்த ஆயரை நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு திருபலியிலும் இந்த இறைவன் நம்மோடு பேசுகின்றார். இந்த ஆயர் நமக்கு வழிகாட்டுகின்றார், வாழ்வழிக்கின்றார். இன்று மீண்டுமாக இந்த திருபலி நம்மையும் இந்த ஆயரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு பலியாக இருக்கிறது. ஆகையால் நம்முடைய உள்ளம் திறந்து நம் ஆயர் நம்மோடு பேசுவதை கேட்போம். அவர்தான் உண்மையான நிரந்தரமான நல்லாயர். அந்த ஆயர் நம்மோடு பேசவிருக்கிறார். இந்த திருபலியில் நம்மோடு நம்முடைய துன்ப துயரங்களோடு பேசி ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் இருக்க போகிறார். அது மட்டுமல்லாமல் அவரையே இந்த பலியின் கடைசியில் நமக்காக கையளிக்கின்றார். ஆகையால் நம்முடைய உள்ளம் திறந்தவர்களாக இந்த திருவலியில் பங்கெடுப்போம். இன்று விசேஷமாக நம்முடைய ஆலயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் டே, நம்முடைய பெரியோருடைய ஒரு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது விசேஷமாக அவர்களுக்காக ஜெபிக்கும் நாளாக இருக்கிறது. இந்த நாளில் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, உங்கள் வழியாக இறைவன் செய்த எல்லா நல்ல செயல்களுக்காக இறைவனை இன்று நாம் வணங்குவோம், நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவன் தாமே உங்களுக்கு பலனாகவும் திடனாகவும் இருந்து இன்றைய பதிலுரை பாடல் சொல்வது போல, ஆண்டவர் என்னுடைய ஆயராக இருக்க எனக்கு குறையது என்று உங்களுடைய உள்ளத்தின் ஆயராக அவர் இருந்து உங்களை வழிநடத்த இந்த திருபலி விசேஷமாக நம்முடைய பெரியோர்களுக்காக ஜெபிப்போம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டி சேர்த்த அவற்றை பேணிக்காக நான் மேய்ப்பர்களை மேய்ப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனம் 1 முதல் 6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரைத்து அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரைத்து அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுற திகிலுற காணாமலும் போக என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தலிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூத விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால்
இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். 2 இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக 2 இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையிலிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே 2 இனத்தாராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நாம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலைநிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகரங்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்தார்கள். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் பொது காலத்தின் 16வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிறன்று நாம் ஆண்டவருடைய பணி வாழ்க்கையை பற்றி தியானித்தோம். இந்த பணி வாழ்க்கையில் முக்கியமாக 3 கருத்துக்களை நாம் தேர்ந்து கொண்டு அந்த கருத்துக்களை நாம் தியானித்தோம். பணி வாழ்க்கையின் தொடக்கம் ஆண்டவருடைய அழைத்தல். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்படி பார்க்கையில் நம்முடைய அழைப்பு, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எனும் அழைப்பே ஆண்டவருடைய ஒரு கொடையாக இருக்கிறது, அவருடைய தேர்வாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை அனுபவிக்க, அவரோடு இருக்க. எதற்காக இந்த அனுபவம் என்று சொன்னால், நான் பெற்ற அந்த அனுபவத்தை, அந்த இறை பிரசன்னத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரோடு இருக்க, அவருடைய பெயரால் அனுப்பப்பட. கடந்த வாரம் இந்த சீடர்களை ஆண்டவர் அனுப்பினார். இந்த வாரம் சீடர்கள் மீண்டுமாக ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றார்கள். இன்றைய இந்த வாசகங்களின் அடிப்படையில் 3 கருத்துக்களை மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக அனுப்பப்படுவது எதற்காக என்று சொன்னால், மீண்டும் ஆண்டவரிடம் வருவதற்காக. இந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அனுப்பிவிட்டு மறந்து விடவில்லை, இவர்களை அனுப்பினார். அவர்கள் எந்த அனுபவத்தை, எந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டார்களோ அந்த அனுபவத்தையும் ஆற்றலையும் மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியில் ஆண்டவர் அந்த 70 பேரை அனுப்பி அவர்கள் மீண்டுமாக வரும் பொழுது லூக்கா எழுதுவார், அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள். ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய பேரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், உம்முடைய பேரால் நாங்கள் வல்ல காரியங்களை செய்தோம். இதற்கான ஆற்றலை கொடுத்தவர் ஆண்டவர். நீர் கொடுத்த ஆற்றலை நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மீண்டுமாக வருகின்றார். ஒவ்வொரு திருபலியின் இறுதியில் கடந்த ஞாயிறு சொன்னது போல குருவானவர் நம்மை அனுப்புகின்றார் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள, இந்த ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள. நாம் அனுப்பப்படுவது எதற்காக? மீண்டுமாக வருவதற்காக. நாம் வந்து நாம் எதையெல்லாம் செய்திருக்கிறோமோ, எதையெல்லாம் சொல்லி இருக்கிறோமோ, ஆண்டவரிடம் நாம் அறிக்கை கொடுக்க. ஆகையால் முதல் கருத்து என்னவென்றால், டு ரிட்டர்ன் அண்ட் ரிப்போர்ட். ரிட்டர்ன் அண்ட் ரிப்போர்ட்.
நிறைய இடத்துல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வேலை செய்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன செய்தீங்கன்னுட்டுன்னு உங்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட நீங்கள் ரிப்போர்ட் சொல்லி ஆகணும். இது செய்தோம், இது செய்தோம், இது செய்ய முடியல, செய்ய முடிஞ்சிச்சு. ரிப்போர்ட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நாம் எதற்காக ஆலயத்திற்கு மீண்டும் வருகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தலைவருக்கு நாம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க, நான் இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் சொன்னேன், இந்த இடத்தில் தோல்வி அடைந்தேன், இந்த இடத்தில் வெற்றி அடைந்தேன் என்று ஒரு ஆழமான நீளமான ஒரு அறிக்கை. அதேதான் இந்த வாசகத்தில் மார்க் எழுதுகிறார். அவர்கள் சொன்னவற்றை கற்பித்தவற்றை எல்லாம், ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக வருகிறது, தமிழில் அதில் சேர்ந்து வந்துவிடுகிறது. ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது all that they had done and preached. அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்ததையெல்லாம் ஆண்டவரிடம் சொல்கிறார்கள். நாம் திரும்பி வருவது ஆண்டவரிடம் சொல்ல, ஒரு அறிக்கை கொடுக்க, ஆண்டவரே இதுதான் நடந்தது, இப்படிதான் இந்த ஒரு வாரம் என்னுடைய வாழ்க்கை இருந்தது, அதை நாம் இந்த திருபலியில் கொடுக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் திரும்பி ஆண்டவரை பார்க்க வந்ததில் அர்த்தமே இல்லை. இந்த வாரம் முழுவதும் என்ன நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் என்று நான் ஆண்டவரிடம் சொல்லவில்லை என்றால் நாம் எதற்காக மீண்டுமாக ஆலயத்துக்கு திரும்பி வர வேண்டும்? நம்மை ஆண்டவர் அனுப்புவது மீண்டுமாக வருவதற்கு. மீண்டுமாக நான் வருவது என் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் ஆண்டவரிடம் சொல்ல, கதை மாதிரி சொல்லணும். இன்று இந்த நற்செய்தி மிகவும் அழகாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாம் ஸ்டோரி கேட்கிறார் உட்கார்ந்து. அவர்கள் செய்ததையெல்லாம் சொன்னதையெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல அவருக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம். எம்மாவுஸ் சீடர்களிடம் அவர் கேட்கிறார், ஏன் நீங்கள் முகவாட்டத்தோடு இருக்கிறீர்கள்? அவங்க நடந்ததை எல்லாம் சொல்கிறார். ஆண்டவர் எதுவும் தெரியாத ஒரு மாதிரி, அப்படியே அவர் உயிர்த்தெழல, அவர் பாடுபடலைன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்கிறார். நம்முடைய கதைகளை கேட்பது என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிடிக்கும். God loves to listen to our story. கதை கேட்கறதுனா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரத்தில் நம்முடைய கதைகளை நாம் இறைவனிடம் சொல்வதில்லை. இன்று இது நற்செய்தி நமக்கு சொல்கிறது, நாம் மீண்டும் வருவது நம்முடைய கதையை அவரோடு பகிர்ந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை அவரோடு பகிர்ந்து கொள்ள. எப்பொழுதெல்லாம் திருபலிக்கு நீங்கள் வருகிறீர்களோ மீண்டுமாக அந்த திருபலியின் இறுதியில், ஐயோ நான் இந்த வாரம் செய்தது எதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லனா அந்த திருபலிக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அவரிடம் நாம் அறிக்கை செலுத்த வருகிறோம். we come to report. மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிக்கை சொல்ல வேண்டும். a company grows because of that reporting. எங்கு நான் தோல்வியுற்றிருக்கிறேன், எங்கு நான் வெற்றி செய்திருக்கிறேன், அங்குதான் எனக்கு தெரியும் ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது. இல்லை என்றால் நமக்கு தெரியாது. எந்த இடத்தில் நான் மீண்டும் மீண்டுமாக தோற்று கொண்டிருக்கிறேன், எந்த இடத்தில் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறேன், அவரிடம் நான் சொல்லும் பொழுதுதான் தெரியும். ஆண்டவரை நாம் இங்கு மீண்டுமாக சந்திக்க அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்ததையும் சொன்னதையெல்லாம் அவரிடம் சொன்னார்கள். To return and to report. இரண்டாவதாக rest and renew. Rest and renew. இது இங்கு எதற்காக நாம் வருகிறோம் என்று சொன்னால், நாம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்த்து சொல்கிறார், ஓய்விடுங்கள் சற்று நேரம். உங்களுடைய எல்லா கவலைகளையும் இதோ என் பீடத்தின் முன் வைத்துவிட்டு சில நிமிடமாவது என்னோடு நீங்கள் ஓய்விடுங்கள், என்னோடு நீங்கள் ஓய்விடு. ரெஸ்ட் ஃபார் a while. கொஞ்ச நேரம். இந்த திருபலி, இந்த ஆலயத்தை விட்டு மீண்டுமாக இல்லத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கண்ணீர் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. அதை தாங்கக்கூடிய பலன் இங்கிருந்து தான் கிடைக்கிறது. ரெஸ்ட் அண்ட் கெட் ரிவைவ்ட், ரினியூட். எதற்காக ஆண்டவரில் நான் இளைப்பாறுகிறேன்? மீண்டுமாக சக்தி பெற, மீண்டுமாக என்னுடைய சிலுவைகளை சுமந்து கொள்ள, என்னுடைய பிரச்சனைகளை சந்திக்க, ஓடி ஒழைய அல்ல. ரெஸ்ட் ஃபார் a while. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து திருபலியில் சொல்வது, அனைத்தையும் மறந்துவிட்டு என்னோடு சில நிமிடமாவது ஓய்வெடுங்கள். We come here to relax and rest in the Lord. ஆண்டவரில் நாம் ஓய்வெடுக்க, அனைத்தையும், எதெல்லாம் என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தை,
என்னுடைய தனிப்பட்ட சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறதோ, அதனுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், அவை அனைத்தையும் இதோ இந்த பீடத்தின் முன் வைத்துவிட்டு, ஆண்டவரே சில நிமிடமாவது நான் உங்களோடு ஓய்வெடுக்கிறேன். ஐ வாண்ட் டு ரெஸ்ட் வித் யூ. ரெஸ்ட். எதற்காக நாம் ஓய்வெடுக்கிறோம்? மீண்டுமாக சக்தி பெற, மீண்டுமாக சக்தி பெற. அந்த ஓய்வு எடுக்கவில்லை என்றால் ஆபத்து, மிகவும் ஆபத்து. எந்த ஒரு விஷயமும், ஒரு மிஷனா இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஓடினே இருந்துச்சுன்னா ஒடிஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஓய்வெடுக்க மறந்து விட்டோம் என்று சொன்னால் உடைந்து விடுவோம். ஆகையால் தான் தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு அதை கற்பிக்கின்றார். தொடக்க நூலிலே அனைத்தையும் படைத்த இறைவன் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். There should be a balance between work and rest. நம்முடைய ஓய்வுக்கும் பணிக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. மதர் தெரேசாவினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு குழப்பம் இருந்தது. ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தார். ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, அகதிகளுக்காக, குஷ்டரோகிகளுக்காக. இவை அனைத்தையும் செய்துவிட்டு மதர் தெரேசா கூறுகிறார், என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரவில்லை என்று சொல்லி. இவை அனைத்தையும் செய்துவிட்டு வேலை 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 வேலை. அப்பொழுது அவருடைய ஆன்மீக குருவை பார்த்த பொழுது அந்த ஆன்மீக குரு அன்னை தெரேசாவுக்கு சொல்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஓய்வெடு. Spend 1 hour with the Lord. ஆண்டவரோடு அமர்ந்து அவரோடு பேசிய பொழுது, அவரில் ஓய்வெடுத்த பொழுதுதான் இந்த வேலைக்கான அர்த்தம் அவருக்கு புரிகிறது. அநேக நேரத்தில் நல்ல வேலைகள் தான் நாம் செய்வது. அனைவரும் உடைய குடும்பத்திற்காக உழைக்கின்றீர்கள், உடைய பிள்ளைகளுக்காக உழைக்கின்றீர்கள், நல்லது. அந்த உழைப்பில் உங்களே மறந்து விடாதீர்கள், ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். Do not forget the Lord. அதைதான் பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் மிகவும் அழகாக சொல்வார். Don't immerse yourself in the Lord's work so much wherein you forget the Lord of the work. ஆண்டவருடைய பணியில், ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக அதையே செய்துன்னு அந்த பணிகளுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவனை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். அவரையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஓய்வு, ரெஸ்ட் அண்ட் ரிவைவல். நான் ஓய்வு பெறுவது மீண்டுமாக பலம் பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்று அவரில் நான் ஓய்வு பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சமாதானம் இருக்காது. எவ்வளவுதான் நாம் வேலை செய்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய குடும்பத்திற்காக நாம் உழைத்தாலும், கடைசியில் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சமாதானத்தை நாம் உணர முடியாது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். என்னுடைய பணிகள் அவருடைய பிரசன்னத்தில் ஓய்வு பெற வேண்டும். என்னுடைய பணிகளை நான் அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் ஓய்வு பெற வேண்டும். ரெஸ்ட் ஃபார் a while. ஆண்டவர் மிகவும் அழுத்தி சொல்கிறார் நமக்கு. அநேக நேரத்தில் நாம் உடைந்து விடுவதே நாம் ஓய்வெடுக்க தவறி விடுகிறோம். சில நேரத்தில் உடல் அளவிலும், பல நேரத்தில் ஆன்மீக அளவில், பல நேரத்தில் ஆன்மீக அளவில், சில நேரத்தில் உடல் அளவிலும். நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஆத்மத்திற்கும் ஓய்வு தேவை, ஓய்வு தேவை. அதை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். என் ஆயன் ஆண்டவர் இருக்க எனக்கு குறையது. அந்த குறையில்லாத ஆயனை நான் உணர வேண்டும் என்று சொன்னால் அவரில் ஓய்வெடுக்க வேண்டும். மூன்றாவதாக ரெசோனன்ஸ் அல்லது ரெஸ்பாண்ட் வித் mercy. எதை செய்தாலும் இரக்கத்தோடு செய்யுங்கள், கனிவோடு செய்யுங்கள். ஆண்டவரிடமிருந்து, இந்த நல்லாயனிடமிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பாடம், கனிவோடு. ரெஸ்பாண்ட் வித் mercy. அது வீட்டில் பெரியவங்களா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் பணிபுரியும் இடமாக இருக்கட்டும், ரெஸ்பாண்ட் வித் mercy. நம்முடைய குருக்கள், ஆயரில் இதைதான் நாம் பார்க்க வேண்டும். ரெஸ்பாண்ட் வித் mercy. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஒருவரை சந்தித்தாரோ அவர்களை இரக்கத்தோடு பார்த்தார். எத்தனை அழகாக இன்று நற்செய்தி சொல்கிறது. ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்கிறார், ரெஸ்ட் எடுக்க போயின்னு இருக்கிறார். ஒரு தனிமையான இடத்திற்கு போவோம், சற்று நேரம் ஓய்வெடுப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலரிடம் அவர் அங்கு போகும் பொழுது ஏற்கனவே மக்கள் கூட்டம் அங்கு இருக்கிறது. ஆண்டவர் சிறிதாவது அவர்கள் மேல் கோவப்பட்டு இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம்னா ரெஸ்ட் எடுக்கிறது வேணாவா?
ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. நற்செய்தி சொல்கிறது, அவர்களை பார்த்தவுடன் அவர் பரிவு கொண்டார். அவர் பரிவு கொண்டார். He looked at them with compassion. ஆயனில்லா மந்தைகள் போல் இருக்கிறார்களே என்று தன்னுடைய ஓய்வையும் மறந்துவிட்டு அவர்களுக்கு கற்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரக்கத்தை நாம் மறந்துவிட்டால் இறைவனை மறந்து விடுகிறோம். கண்ணதாசன் சொல்வது போல, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பாடலுடைய முதல் வரியை சொன்னா தெரிஞ்சிடும், இதோ எந்த தெய்வம் முன்னாலே என்று. அநேகருக்கு சில பேர் ஸ்மைல். நம்முடைய உள்ளத்தில் அந்த பாசம் இருக்கும் பொழுது அங்கு கடவுள் வாழ்கிறார். நம்முடைய உள்ளத்தில் கருணை இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளமே கோயிலாக மாறிவிடுகிறது. இன்று இந்த நல்லாயனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது அதுதான். ஆண்டவரை எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இரக்கத்தோடு செய்ய அநேக நேரத்தில் நாம் தவறிவிடுகிறோம். அந்த இரக்கத்தை நாம் தவறிவிட்டால் நிச்சயமாக ஆண்டவரிடமிருந்து தூரம் சென்று விடுகிறோம். இன்று எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் இரக்கமில்லாதவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோமோ அதற்காக நாம் ஆண்டவர் முன் தலை குனிந்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கும் நேரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இனிவரும் நாட்களில் இரக்கத்தோடு இருக்க எரேமியா இன்றைய முதல் வாசகத்தில் சொல்வார். ஆயர்களை பற்றி பேசுகின்றார். ஆயர்களை பற்றி பேசுகின்றார். 2 விதமான ஆயர்கள். ஒன்று, முதலில் சொல்கிறார், நீங்கள் என் மந்தையை பார்த்து கொள்ளவில்லை, பராமரிக்கவில்லை, சிதறெடுத்திருக்கிறீர்கள். என் மந்தையை உங்களிடமிருந்து நான் எடுத்து விடுவேன். ஏன் அந்த ஆயர்களுக்கு அப்பேற்பட்ட வார்த்தைகளை எரேமியா வழியாக ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், இரக்கத்தோடு என் மந்தையை நீங்கள் பார்க்கவில்லை, பரிவோடு என் மந்தையை பார்க்கவில்லை. ஆனால் ஒருவர் வருவார், அவர் இரக்கத்தோடு பரிவோடு அவர்களை பார்த்து கொள்வார், பேணி காப்பார். அவர்தான் நம்முடைய ஆயர். இதோ நல்லாயன், ஆயர்களுக்கெல்லாம் ஆயர். இன்று நம்முடைய பங்கில் பெரியோர்களுடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நாளில் நீங்கள் செய்த அநேக நல்ல செயல்களுக்காக, உங்களுடைய ஞானத்திற்காக, உங்களுடைய தியாகத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாளாக இருக்கிறது. அநேக நேரத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ நல்லது செய்தேன் ஃபாதர், யாரும் வந்துட்டு என்னை கண்டுக்கிறதில்ல, இப்போ யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. நம்முடைய தோளை தட்ட, நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து கொண்டாட இதோ நல்லாயன் இங்கே இருக்கிறார். உங்களை கொண்டாடுகிறார் அவர். He celebrates us. உங்களை கொண்டாடுகின்றார், உங்களுடைய தோளை தட்டுகின்றார். நன்கு நன்கு நல்ல ஊழியனே வா. உங்கள் ஒவ்வொருடைய தோள்களை தட்டுகின்றார். யார் என்னை ஊக்க வைத்தாலும் ஊக்க வைக்கவிட்டாலும் சரி, என் இறைவன் என்னை ஊக்க வைக்கிறார். என் இறைவன் என் தோளை தட்டுகின்றார், நன்கு நன்கு நல்ல ஊழியனே என்று சொல்லி. இன்று இறைவன் உங்களுடைய நல்ல வேலைகளை, உடைய ஞானத்தை ஆசிர்வதிக்கும் நாளாக இருக்கிறது. ஆகையால் இங்கிருக்கும் எல்லா பெரியோர்களும், உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை இந்த திருவலியில் உள்ளமாற ஆசிர்வதியுங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலை ஆண்டவரிடம் கேளுங்கள். சில நேரத்தில் மன்னிப்பது மிகவும் கடினம், அவ்வளோ ஈஸி இல்லை. எதையெல்லாம் அனுபவித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும். இறைவனிடம் கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பேர பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை இன்று உள்ளமாற மன்னித்து நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் தீங்கு நினைக்காதீர்கள், தீங்கு நினைக்காதீர்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். சில நேரத்தில் நீங்கள் உள்ளம் கலங்கி நினைத்தால் நடக்கும். ஆகையால் உள்ளம் கலங்கி நினைக்காதீர்கள். இன்று உளமாற உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேரை பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது போல, அபிரகாமே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். நல்லாயன் அவர் உங்களோடு இருக்க உங்களுக்கு குறையது, உங்களுக்கு குறையது. என்னுடைய குருத்துவத்தின் போது ஒரு பாடலை நான் எழுதினேன் ஆண்டவரை பற்றி. அது ஒரு தமிழ் பாடலில் இருக்குது, மிகவும் அழகான பாடல். நம்முடைய ஆலயங்களிலும் பாடுகிறோம். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை,
கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு, இருக்கையில் ஏன் கவலை என்று. அதில் சில வரிகள் வரும். என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அந்த வரிகளுக்கு ஒரு விசேஷமான இடம் உண்டு. அந்த வரிகள் இப்படியாக இருக்கும். தாயின் கருவினில் தாங்கியவர் என் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். உங்கள் தாயின் கருவில் தாங்கியவர் உங்கள் தலை நரைக்கும் பொழுதும் தாங்கிடுவார், கைவிட மாட்டார். நல்லாயன் அவர் இருக்க நமக்கு குறையது. அந்த நல்லாயனுடைய கரங்களை பிடித்து வெற்றியோடு இனிவரும் நாட்களிலும் கிருபையோடு நாம் முன்னேறி செல்வோம். அந்த நல்லாயன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஆயர் இருக்க நமக்கு குறையது என்ற விசுவாசத்தோடு நம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அந்த நல்லாயன் வழியாக தந்தையிடம் அர்ப்பணிப்போம். அன்பே உருவான இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், எமய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறைமக்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் குன்றாத வகையில் அவர்களை வழிநடத்தி இறையரசில் சேர்க்கும் நல்ல பணியாளர்களாக திகழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் உறைவிடமே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் மக்களின் சேவையை பெரிதாக எண்ணி நீதியும் நியாயமும் கொண்டவர்களாக நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாடுபடும் நல்ல மனதை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்சுணையே இறைவா, பிறரின் தேவை அறிந்து உதவுவதில் நாங்கள் இரக்கமுடன் நடந்து கொள்ளவும், எங்கள் நம்பிக்கை தளராமல் உம்மையே எந்நாளும் பற்றி கொள்ளவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்வின் நிறைவே இறைவா, வாழ்வில் நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு நீரே புகலிடமும் பலமுமாக இருந்து அவர்களின் நம்பிக்கையை புதுப்பித்து எந்நாளும் உமக்கு உரியவர்களாக வாழ உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், பெரியோர்களுக்காக ஜெபிப்போம். இன்று நம்முடைய ஆலயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் டே, இந்த பெரியவர்களுடைய நாளை நாம் கொண்டாடும் பொழுது அவருடைய கருத்துக்களுக்காக, அவர்களுடைய உடல் உள்ள நலனிற்காக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் 3 நபர் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவமனையிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக சகாய ரோஜா, டார்த்தி மத்தாயஸ் இவர்களுக்காக ஜெபிப்போம். ஜயாலி கோரி இவருடைய உடல்நிலைக்காகவும் ஜெபிப்போம். இவர் எல்லோர்களும் நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். எனக்காக ஜெபியுங்கள் என்று அநேகர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நீர் உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக நல்லாயனாக அனுப்பியிருக்கிறீர். அந்த நல்லாயன் இருக்க எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக வாழ எங்களையே முழுமையாக அந்த நல்லாயனுக்கு ஒப்புக் கொடுக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உளமாற தூய ஆவியானவர் இவர்களை ஆசீர்வதித்து உடல்
உள்ள சுகத்தை இந்த நேரத்தில் இவர்களுக்கு கொடுக்குமாறு நாம் ஜெபிப்போம். ஆவியின் வரங்களினால் இவர்களை நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் இவர்களை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. இவர்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பே உருவான இறைவா, இதனுடைய தூய ஆவியை இவர்கள் மேல் நிறைவாக பொழிந்தருளும் ஆண்டவரே. நல்லாயனாக இருந்து இவருடைய தேவைகளிலெல்லாம் இவர்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. நீர் அபிரகாமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் பொழுது அபிரகாமுக்கு சொன்னீர், அபிரகாமே நீர் ஆசீர்வாதமாக இருப்பீர் என்று சொல்லி, இதோ எங்களுடைய இந்த பெரியோர்கள் எங்களுடைய பங்கிற்கும் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக விளங்குபடியாக செய்தருளும். அம்மா மரியே, இதோ இவர்களுக்கு அன்னையாக, தலைவியாக, அரசியாக இருந்து எப்பொழுதும் இவர்களை வழிநடத்தும் மன்றாடுகின்றோம். புனித சூசை பெருநாளும் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. உடைய எல்லா ஜபங்களையும் நம்முடைய பங்கின் பாதுகாவலி, அவரும் முதியவராக இருந்தவர் தான், அவர் சுமந்து ஆண்டவரிடம் எடுத்துச் செல்வாராக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாற்ற, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் மீண்டுமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறுதி பாடல். கையை பிடித்து கூட நடக்க யாரும் தேவையில்லை. ஆயனேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கையை பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் பரமன் தந்திடுவார். ஆயனேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கையை பிடித்து கூட நடக்க யாரும்